எங்கள் கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருக்கோம். எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அதனால் காலையில் இன்னைக்கு கிரகப்பிரவேசம். பாருங்கள், வீட்டை சுற்றி பாருங்கள். இவர் தான் சொந்த வீட்டுக்காரர். வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்காரரு எங்கள் ஐயாவோட குரு பிள்ளை எல்லாமே செல்ல பிள்ளை. நாங்கள் வந்து ஏர் இண்டியாவில் வந்து இது இந்தியன் ஏர்லைன்ஸில் நாங்கள் ஒர்க் பண்ணோம் ஒரு 3 இயர்ஸாக. எங்களுக்கு வந்து பயங்கரமாக செம்மையாக பண்ணி கொடுத்தாரு. யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல, ஆனால் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாரு என் தலைவர். அதனால் மட்டுமே நான் முன்னேறினேன். எனக்கு இந்த மாதிரி லைஃப் எனக்கு கிடச்சிது. நிஜமா சொல்கிறேன், இது அதனால் மட்டுமே எனக்கு கிடச்சிது இந்த லைஃப். நன்றிப்பா. நீங்கள் தான் பேசுங்க. தெரியாத. சரி, ஓகே. இது எனக்கு கிஃப்ட்டு. அவங்க ஒய்ஃப் இது. அதனால அவங்க தானே. ஆமா, தோசி வாங்கி வா. இவே இங்க வாப்பா, இங்க வாங்க. நீங்க அத்தனை தடவை கூப்பிட்டீங்கல்ல. இப்போ யாரும் வந்த உடனே யாருன்னு தெரியல அவனுக்கு. கண்டுபிடிக்க முடியல அவனுக்கு. உடம்பு சரியில்லை உங்களுக்கு. ஹாய் சொல்லு. ஹாய். சரி, அவங்கள கொடுங்க. இல்ல, நீங்க வாங்கி. சரி, நாம வாங்கிக்கணுமா? இதை பிடிங்க, அப்படியே பிடிங்க. எங்களுக்கு பா இல்ல, அவங்க தெரியுற மாதிரி வைங்க. முன்னாடி வாங்க. கொஞ்சம் பின்னாடி. கொஞ்சம் பின்னாடி. முடிச்சா தெரியல. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? சந்தோஷம் பார்த்து கொடுத்துமா. எப்பவுமே வந்து முகத்தை வைக்கணும். ஓகே ஓகே, பாய். நாங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். வாங்க அந்த மாதிரி. ஏதாவது உங்கள் சிச்சை போல சின்ன ஏ அழகா இருக்குக்கா. சூப்பராக இருக்கு. கலர் எல்லாம் அழகா இருக்கு. சின்ன வீடு பெரிய வீடாயிடும். மனசு பெருசா இருக்கணும். சின்ன வீடு சின்னதா இருந்தாலும் பெரிய வீடாயிடும். சூப்பரா இருக்குது. யாரு போட்டோ ஒரு கெத்தா இருந்தது. போனப்போ அப்படியே போயிடுச்சுங்க. இந்த இது பிடிங்க அப்படியே. அதை அப்போ பிடிச்ச மாதிரி